வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவரும் நேரடியாக சந்திக்க உள்ளார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் ஒருபோதும் திமுகவில் இணைய மாட்டார். மேலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் தான் தற்பொழுது தேவை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அனுமதி இல்லாமல் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். தற்பொழுது அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக பல முறை எடப்பாடிக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தது. எப்படியோ டிடிவி தினகரனை கூட்டணிக்கு வரவைத்து சம்மதமும் தெரிவித்துவிட்டார் எடப்பாடி. ஆனால் ஓபிஎஸ்ஸை மட்டும் ஏன் இவ்வாறு செயல்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார் என்றால், ஓபிஎஸ் அவர்கள் மீது நிச்சயம் ஒரு தவறு இருக்கிறது. அதாவது, எப்படி ஓபிஎஸ் அவர்களைப் போல டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கினாரோ அப்பொழுது டிடிவி தினகரன் உடனடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்கிவிட்டார். அதை அதிகாரப்பூர்வமாக கட்சியாக அறிவித்து தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். ஆர்கே நகர் தொகுதிகளில் மற்றும் இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்தார்? அதாவது நீதிமன்றத்தை நாடினார். இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தவறு. இதனால்தான் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பலரும் திமுக தாவேகாவிற்கு சென்றார்கள். ஓபிஎஸ் அவர்களும் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருந்தால் நிச்சயம் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றமே நடந்திருக்கும். இங்குதான் ஓபிஎஸ் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தால் திமுகவில் இணைய முடியும். அவர்களும் திமுகவில் இணைந்த பிறகு முக்கிய பொறுப்புகளையும் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்தவர். திமுகவில் ஓபிஎஸ் அவர்களை முக்கியமான தலைவராக பார்ப்பார்களா என்று கேட்டால் கிடையாது. ஸ்டாலின், உதயநிதி, துரைமுருகன் இவர்களுக்கு அடுத்தபடியாக வருவாரா என்று கேட்டாலும் அதுவும் கிடையாது. அங்கு மோதல்கள் ஏற்படும். மரியாதை ஓபிஎஸ்ஸிற்கு குறைவாக பார்க்கப்படும். சொந்த தொகுதியிலேயே அவமானப்படக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படும். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் நினைப்பது என்னவென்றால், அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். தற்பொழுது பாஜகவிடம் பேசிய நிலையில் நேரடியாக ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா, அவர் கட்சி ஆரம்பித்திருக்கலாமா வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவு தேவையா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.